ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கேர்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இது போல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 1 ஹவர் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஊறி போய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது போல் எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, மறக்காமல் அதையும் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா எங்கே பார்த்தாலும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து நான் தோசை தவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர விடலாம். இது போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமே குக் ஆகிரும். நல்லா குட்டி குட்டி பீசஸாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வரணும். பாருங்கள், நல்லா குக் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சிக்கன் பீசஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஷவர்மா பேஸ் செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறதுனால வீட் ஃப்ளார்லேயே பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவுலேயும் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியும் செய்யலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஜீனியும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அது மேலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அப்போ இது மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது ஒரு 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். 4 ஷவர்மா செய்ய போகிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நம்ம. இப்போது அந்த பேஸ் செய்கிறதுக்கு நான் இதை நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான திக்னஸில் நம்ம இதோட பேஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரோலை நம்ம மடிக்கும் போது நல்லா அழகாக வரும். இது போல் திரட்டி எடுத்துக்கலாம். இது போல் நான் 4 உருண்டைகள் வச்சுருந்தாலே அதை 4த்தையுமே இது மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் நம்ம தோசை தவாவில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஷவர்மா பேஸை இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதில் ஃபஸ்ட்டில் ஆயில் ஆட் பண்ணியிருப்போம். அதுவே போதுமானது. இதுக்கு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கறதுனால நான் எந்த ஈஸ்ட்டும் சேர்க்கல, மைதாலையும் பண்ணலை. சின்ன குழந்தைங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தி. இதுக்கு நம்ம மெயினாக மயோனைஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு 2 பாயில்டு எக்கை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இது போல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். விதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் அதில் விதையை எடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். பெரிய பல்லாக இருந்தால் 2 பல் சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்தா போதும். மைனஸ்னாலே நிறைய ஆயில் சேர்க்கணும்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரைண்ட் கொடுத்து எடுத்துக்கணும். இது போல் நல்லா கிரைண்ட் கொடுத்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்த ஆனியனை நான் கையாலே நல்லா கசக்கி விட்டுக்கிறேன். அப்போ வந்து இது நல்லா நைஸாக ஸ்லைஸ் ஆகிடும், குட்டி குட்டி ஸ்லைஸாக. இது மாதிரி நல்லா கசக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷவர்மா பேஸில், வீட் ஃப்ளாரில் செஞ்சு வச்சுருக்கிற பேஸில் கொஞ்சமாக மைனஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அந்த சிக்கனையும் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மேலே கொஞ்சமாக ஆனியன், அதுக்கு மேலே கொஞ்சம் மைனஸ் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஹெல்த்தியான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம், கடைகளில் வாங்கி கொடுக்காம. டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. பெரியவங்க வந்து மைதா மாவுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மைனஸும் நமக்கு கடைகளில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல்.